السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن من أشد أمتي لي حب الناس يكونون بعدي يود أحدهم لو رآني بأهلي ومالي. رواه مسلم. أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற, குறிப்பாக இந்த மஜ்லிஸை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுவினுடைய பேரருள் பெரும் கிருபை 175வது பெண்கள் பயான் மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். தொடர்ந்து இஸ்திகாமத்தாக ஒரு அமலை செய்வதே அல்லாஹுவினுடைய கபூலியத்தினுடைய அடையாளம். தொடர்ந்து கலந்து கொண்டவர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. கலந்து கொள்ளாதவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையும் நசீபையும் ஆர்வத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. பேசுகின்ற பேச்சை பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. திடீர் ஆபத்து, திடீர் முசீபத்து, திடீர் மரணம், உடல் சிதைந்து போகக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கரூர் துயர சம்பவம் போன்று இனி எங்கும் நடக்காதவாறு அல்லாஹ் எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கவலையுடைய பிரார்த்தனையோடு, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, இன்று நாம பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திரை நேசர்கள். திரை நேசர்கள்னு பார்த்த உடனே இறை நேசர்னு இல்லாம திரை நேசர்னு தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு யோசிச்சாங்க. நம்ம போட்ட தலைப்பே என்னது? திரை நேசர்கள். அது என்ன திரை நேசர்கள்? இன்னைக்கு திரை நேசர்கள் பெருகி போயிட்டாங்க. இறை நேசர்களை தேட வேண்டியதா இருக்கு. மதரசாவுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் கூட திரை நேசர்களா இருக்கிறாங்க, இறை நேசர்களா இல்லைங்கிறது ரொம்ப கவலையான விஷயம். ஒரு பெற்றோர் சொன்னாரு, மதரசாவுக்கு தொடர்ந்து வரக்கூடிய பிள்ளைதான். அந்த பிள்ளையின் தகப்பனார் சொல்லையில இதயமே வெடிச்சு போன மாதிரி போயிடுச்சு. புதிதாக கட்சி தொடங்கி இருக்கின்ற அந்த நடிகரோட பேரை சொல்லி என் உயிர் அப்படின்னு சொல்லுதுன்னு சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்க. உண்மையிலேயே சமீபத்திய அந்த நிகழ்வுகள் ஒரு சமூக மக்கள் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்கிறத நமக்கு உணர்த்தியது. நாம எங்கோ ஒரு தவறு செய்கிறோம், சில மக்களை கவனிக்காம விட்டுட்டோம், சில மக்களினுடைய எண்ணம் என்னங்கிறத அறியாம விட்டுட்டோமோ அப்படின்னு கவலை கொள்ள செஞ்சுச்சு. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஈமானுக்காக உயிரை துச்சமென கருதி ஹுப்புர் ரசூலுக்காக உயிரை விட்ட காசா பலஸ்தீன் மக்களுடைய அந்த பாடம் நமக்கு முன்னாடி இருக்கையிலேயே அல்லாஹுவையும் ரசூலையும் மறந்து திரை நேசர்களை நேசிக்கக்கூடிய சூழ்நிலை வெட்கக்கேடானது. திரை நேசர்னு சொல்லையில யாருன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் விளங்குவதற்கு அருள் புரியட்டும். அன்பிற்குரியவர்களே, ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் யாரை நேசிக்க வேண்டும்,
நமக்கான முன்மாதிரி, நமக்கான வழிகாட்டி யாரா இருக்கணும்? கொஞ்சம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, மாணவர்களே, இன்னைக்கு உலகத்துல நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, நிறைய ரசனை இருக்குது, ரசிக்கக்கூடிய மனசு இருக்குது. விளையாட்டு வீரர்களை ரசிக்கிறாங்க, நடிகர்களை ரசிக்கிறாங்க, அரசியல் தலைவர்களை நேசிக்கிறாங்க, சமூக ஊடகங்கள்ல பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த செலிபிரிட்டிகளை விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவர்களுடைய சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை முன்மாதிரியாகவும் ஆக்கிக்கிறாங்க. ஒரு உண்மையான முஸ்லிமின் வாழ்க்கையில முன்மாதிரி யார்? யாரை நாம் அதிகம் நேசிக்க வேண்டும்? இஸ்லாம் இதற்கு தெளிவா பதில் சொல்லுது. இஸ்லாம் இதற்கு உண்மையான செலிபிரிட்டி, பிரபலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அந்நபியு அவுலா பில் முஃமின். ஒரு முஃமினுக்கு இறை அச்சம் கொண்ட, இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு அந்நபியு, நபிதான் முதன்மையானவர். தன் பெற்றோரை விட, பெற்றோரை நேசிக்கிறதுக்கு கூட காரணம் இருக்குது. பெற்றார்கள் நமக்காக தியாகம் செஞ்சாங்க, வளர்க்கிறாங்க, அப்படிங்கிறதுனால அவங்களை நேசிப்போம். ஆனால் இந்த காரணத்தை எல்லாம் தாண்டி நாம் ஹுப்புன் நபி, நபியை நேசிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நாம பெற்றெடுத்த பிள்ளைகளை விட நம் நேசம் நபியின் மீது, நம் கணவனை விட நம் நேசம் நபியின் மீது. நமக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடிய, பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை தரக்கூடிய நம்முடைய தொழிலை விட, அனைத்தையும் விட ஒரு முஃமினுக்கு நேசம் எங்க இருக்கணும்? நபியின் மீது இருக்கணும்னு அற்புதமா வழிகாட்டப்பட்டிருக்கு. உண்மையிலேயே எப்படி நேசிக்கணும், நேசத்தினுடைய அந்த வெளிப்படுத்தல்களை சமீபத்துல அந்த கரூரியினுடைய நிகழ்வுகள் நமக்கு விளங்க வச்சுச்சு. எந்த அளவுக்கு நேசித்து மஜ்னூனாக, பைத்தியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத விளங்க வச்சுச்சு. அந்த நேசமும் அந்த பைத்தியக்காரத்தனமும் ஹபீப் முஹம்மது முத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இருக்கணும். அதுல எந்த சமரசமும் கிடையாது. இன்னைக்கு அந்த விஷயத்தை எல்லாம் விட்டுவிட்டு திரை நடிகர்களை நேசிக்கின்ற சூழ்நிலையை, இது மாதிரியான கோமாளித்தனத்தை என்னவென்று சொல்வது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுடைய தூதுவரிடத்தில உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு. இப்ப முஸ்லிம்கள் யாரை ரசிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு இது நேரடி பதில் கொடுக்குது. அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கருணை, நீதி, பொறுமை, எளிமை, தியாகம், இது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மனிதரின் வாழ்க்கை தான். சிறப்பான முன்மாதிரிகளை கொண்டுள்ளது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை. சஹாபாக்கள் நாயகத்தினுடைய உண்மையான ரசிகர்களா இருந்தாங்க. தங்கள் உயிரை விட, செல்வத்தை விட, குடும்பத்தையுமே அல்லாஹ்வுடைய பாதையில ரசூலுக்காக தியாகம் செஞ்சாங்க. நபியை ரசிக்கிறதுல, நபியினுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்துக்கிறதுல ஒரு அற்புத வழிகாட்டுதலை தந்தாங்க சஹாபாக்கள். இஸ்லாமும் நமக்கு அற்புதமான வழிகாட்டுதலை தருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்ன மின் அஷத்தி மின் உம்மத்தி லி ஹப்பன் நாசு யகூனூன பஅதி யௌம அஹதுஹும் லவ் ரஆனி பி அஹ்லி வ மாலி. என் மீது கடுமையான நேசம் கொண்டவர்கள் எனக்கு பின்னால வருவாங்க. என்ன ஒரு முறை பார்க்கிறதுக்காக தங்களுடைய குடும்பத்தையும் சொத்தையும் இழக்க தயாராகுவாங்கன்னு சொன்னாங்க. இந்த நேசத்தை உலகத்துல கற்பனை கதாபாத்திரங்களுக்கு, பொய்யை பரப்பக்கூடியவர்களுக்கு நாம் செலவழித்துக் கொண்டிருப்பது வேதனையிலும் வேதனை. மாணவ கண்மணிகளே, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நம் நேசம் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தலைவரா ஏற்று அது எந்த அளவுக்கு நேசிச்சாங்கிறதுக்கு அற்புதமான எடுத்துக்காட்டு. நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இப்னு உமரை நான் பார்த்திருக்கிறேன், நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றதுல அவங்க மஜ்னூனா இருந்தாங்க, பைத்தியமா இருந்தாங்க அப்படி. அன்னைக்கு கூட மீலாது விழால ஆன்மீக அரசர் அற்புதமான
ஒரு கருத்து சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியினுடைய எட்டுக்களை கணக்கெடுத்து வீட்டுல இருந்து எத்தனை எட்டு வச்சு நடந்தாங்கிற அந்த கணக்கின் பிறகு நடக்க முயற்சி பண்ணனாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில் துப்பனா அதை தங்களுடைய கைகளிலே பிடித்துக் கொள்வார்கள். முகத்திலும் உடலிலும் சஹாபாக்கள் தடவிக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செஞ்சாங்கன்னா அந்த ஒளி செய்த தண்ணீரை பிடிப்பதற்கு போட்டி போடுவாங்க அப்படின்னு நாம வரலாற்றுல பாக்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் கொப்பளித்த தண்ணீரை முகத்திலையும் உடல்லையும் தடவி வாழ்கின்ற அந்த மக்கள் தங்களுடைய நிலங்களுக்கும் வீடுகளுக்கும் அந்த தண்ணீரை தெளித்துக் கொள்வார்கள். நபி அவர்களினுடைய வியர்வைய வாசனை திரவியமா பயன்படுத்திக்குவாங்க. எந்த அளவுக்கு ரசூலை நேசிச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நபியை நேசித்திருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த நேசம் நபியின் மீது நமக்கு இருக்கிறதா? இந்த நேசம் அல்லாஹ் பாதுகாக்கணும், வேறு யாரின் மீதோ இருக்கிறதுங்கிறது ரொம்ப கவலையான விஷயம். சினிமா மோகம், கரூர்ல நடைபெற்ற இந்த துயர சம்பவம் கூட அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏன் போறோம், எதுக்கு போறோங்கிறதா இல்ல, தேவையில்லாத கொடி பிடித்து உயிரை மாய்த்து கொண்டவர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளே, இன்றைய சமூகம் திரை உலகத்தினுடைய அந்த அழகு, ஆடம்பரம், ஆடைகள், நடிகர்களுடைய வாழ்க்கையை கண்டு கவரப்பட்டு மரியாதை அடையாளங்கள்லாம் இழந்து போயிடுறாங்க. அன்பிற்குரியவர்களே, நடிகர்களுடைய முடி ஸ்டைலு, உடை உடுத்துற விதம், பேச்சுடைய ஸ்டைலு, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு தலைவர் ரசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நிகரில்லாத அந்த மாணவியை மறந்துவிட்டு, உண்மையான ஹீரோவை மறந்துவிட்டு, போலியான ஹீரோக்களுக்கு பின்னால் ஒரு சமூகம் சென்று கொண்டிருப்பது வேதனை. சினிமா என்னும் மாய உலகுல சீரழிந்து கொண்டிருக்கிறது. சமீபத்துல வலைதளத்துல ஒரு விஷயத்தை படிக்க முடிஞ்சிச்சு. சினிமா எதை கற்றுத்தந்தது யோசிச்சு பாருங்க. நடிகர்களை நம்ம பிரியப்படுறோம், அந்த நடிகருக்காக சாப்பிடாமல் இருக்கிறோம், நடிகருக்காக பல சிரமங்களை எடுத்துக் கொள்கிறார்கள். அது மாதிரியானவர்களுக்கு தான் இந்த சிந்தனை. இறை நேசத்தோடு இருப்பவர்கள் எப்பொழுதும் இறை நேசத்தோடு இருக்க வேண்டும், திரை நேசர்களாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த கருத்துக்களை பதிவு செய்கிறோம். சகோதரிகளாக பார்க்க வேண்டிய பெண்களை காதலிகளாக பார்க்க வைத்ததுதான் இந்த சினிமா. பெற்றோர்களையும் எதிரிகளாக காட்டியது. நமக்காக சமைத்து கொடுக்கிற, நமக்காக துணியை துவைத்து கொடுக்கிற, நமக்காகவே வாழக்கூடியவர்கள் சின்ன சின்ன உபதேசம் செய்யும் போது கோபப்படுகிறோம். பெற்றோரின் மீது நாம் கோபத்தை உமிழ்கிறோம், வெறுப்பை காட்டுகிறோம். அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களை எதிரிகளாக காட்டியதுதான் இந்த சினிமா. இப்படி காட்டுவதற்காக தங்களை அர்ப்பணிப்பவர்களை நாம் நேசிப்பது வேதனையிலும் வேதனை. திருட்டின் வகைகள் எத்தனை அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்ததுதான் இந்த சினிமா. நகைச்சுவைங்கிற போர்வேல பொய்யை மனித பண்பாக மாற்றியதுதான் இந்த சினிமா. அல் கிதுபு யஅகுலுல் ஈமான், பொய் ஈமானை தின்றுவிடும் என்பதை தாண்டி, பொய் ஈமானை தின்றுவிடும் என்பதை தாண்டி பொய் சொல்றவங்க பக்கத்துல மலக்குகள் வர்றதில்லை. பொய் சொல்பவர்கள் அது ஈமானை தின்பதனுடைய ஒரு அடையாளம். அப்படி பொய்யை உண்மையாக்குவதுதான் இந்த சினிமா. இந்த சினிமாவினுடைய கேரக்டர், ஹீரோக்கள், அவர்களை நாம் ஹீரோவா எடுத்தா நாம ஜீரோவா போயிட்டோங்கிறது தான் அடையாளம். எனவே நாம ஹீரோவாக்கணும்னு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். நம்மை தலைவராக்க ஆசைப்படுகிறார்கள். நாம் தொண்டர்களாக இருந்து சீரழிவதற்கு முனைகிறோம். அன்பிற்குரியவர்களே, வன்முறைய ஹீரோயிசியமாக காட்டியதுதான் சினிமா. இசையை கேட்போரின் மனங்கள்ல திணிச்சு சிந்தனைய பாவத்தின் பக்கம் திருப்பியது இந்த சினிமா. உள்ளம் பாடல்களின் மீது லயித்து போய் உள்ளம் இருளடைந்து பாவத்தை தனது நன்மையாக கருதக்கூடிய ஒரு போங்கிற்கு அழைத்து செல்வதுதான் சினிமா பாடல்கள். அதை இன்னைக்கு ரசித்து
அதை ருசித்து அசை போட்டு மென்று விழுங்கக்கூடிய உள்ளத்திலே இருதயத்திலே ஆழ பதிய வைக்கின்ற வெட்க கேட்டை என்னவென்று சொல்வது? ஃபேஷன்ங்கிற பேருல அரைகுறை ஆடைகளோட வீதியில வர்ற கலாச்சாரத்தை உருவாக்கியதுதான் இந்த சினிமா. பெண்கள் கூட அரைக்கால் டவுசரை போடக்கூடிய கேவலத்தை பகிரங்கப்படுத்தியதுதான் இந்த சினிமா. அன்பிற்குரியவர்களை எல்லாரும் இத செய்யறாங்க, நாமளும் செய்வோம், தப்பில்ல என்கின்ற ஒரு மனப்போங்கை ஷைத்தான் இப்படி உருவாக்கி இருக்கிறான் என்பதை விளங்காமல் இந்த திரை ரசிகர்களை நேசிப்பதின் மடமையை என்னவென்று சொல்வது? உறவுகளினுடைய புனித தன்மையை பாழ்படுத்தி உறவினர்களை வெட்டுவது, குத்துவது, துன்புறுத்துவது, குடிமறிப்பது, கணவன் மனைவிக்கு நேசமாக இல்லாமல் கள்ளத்தனமான தவறான உறவுகளுக்கு வழிவகுக்கக்கூடியதுதான் இந்த சினிமா. உண்மையை சொல்றோங்கிற பேருல வன்புணர்ச்சியை வளர்த்ததுதான் இந்த சினிமா. அழக ரசிக்கலாம், அதை அடைய விரும்பாதங்கிற ஒரு அசிங்கமான தத்துவத்தை அறிமுகப்படுத்தி கண்களால் விபச்சாரம் செய்ய வைத்ததுதான் இந்த சினிமா. அன்பிற்குரியவர்களை வியாபார நோக்கத்திற்காக சமூக ஒற்றுமையை சீர்குலைத்ததுதான் இந்த சினிமா. இப்படி சினிமாவினுடைய அவலங்களையும் சினிமாவினுடைய அலங்கோலங்களையும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒழுக்க கேட்டை தவிர சினிமால நாம் பெற்ற நன்மைகள் வேறு எதுவுமே இல்லை. எனவே ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் அந்த நிலையில் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்கணும், அதற்கே நம்மளை பாதுகாக்கணும். ஆனா அதை உள்ளத்துல கொண்டு போய் அற்புதமான நடிப்பு, என்னுடைய உயிர் அவர் என்று சொல்கின்ற அந்த வசனத்தை நாவு பேசுகிறது என்று சொன்னால் நாவு விபச்சாரம் செய்து விட்டது என்றுதான் அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பிற்குரியவர்களே, பாழா போன சினிமா, மொத்தத்துல சினிமாங்கிறது ஒழுக்கக்கேட்டினுடைய கையேடு, விபச்சாரத்தினுடைய நுழைவாயில், சமூக சீர்குலைவிற்கான ஆயுதம் அப்படிங்கிறது உண்மையிலேயே யார் எழுதினாங்கன்னு தெரியல, எழுதியவர்களுக்கு கோடி நன்மைகள். அற்புதமா என்ன செஞ்சிருக்கிறாங்க, 100% உண்மையை அவர் விளக்கி இருக்கிறார். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வழிகாட்டி. எந்த நேரத்திலையும் யாரையும் சிரமப்படுத்தினதே இல்லை. மக்காவுடைய வெற்றி, அபூபக்கர் சித்திக் நாயகம் தன் வயதான தந்தை அபு குஹாஃபாவை அழைச்சிட்டு நபிட்ட வர்றாங்க. ரொம்ப வயது முதிர்ச்சியின் காரணமாக சிரமப்பட்டு அவர் வர்றாரு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த வயது முதிர்ந்தவரை ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு அழைச்சிட்டு வர்றீங்க? என்கிட்ட சொல்லி இருந்தா நானே வந்திருப்பனே அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அங்கு வருவதை விட அவர் இங்கு வருவதுதான் சிறப்புன்னு சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம். மக்கள் சிரமப்படுறத விரும்பல, மக்கள் சிரமப்படுறத பார்த்து ரசிக்கல. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மக்களோடு மக்களாக தங்களை இணைத்துக் கொள்ளாமல், நெருங்கி பழகாம ஒதுங்கி இருக்கக்கூடியதின் காரணமாக நிறைய அசம்பாவிதங்கள் ஏற்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தலைவன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான அற்புத உதாரணம் சய்யிதுல் கௌமி காதிமுன் சொன்னார்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சய்யிதுல் கௌம், ஒரு கூட்டத்தினுடைய தலைவன் என்பவன் காதிம், அவன்தான் பணியாளன் என்று சொன்னார்கள். நான் விவிஐபி அப்படின்னு சொல்லி மக்களை சிரமப்படுத்தல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட விஐபி வேறு யார் இருக்க முடியுமா? உலகத்தில் முதன்மையானவர், அப்படிப்பட்ட ஈருலக நாயகர் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்துல சஹாபாக்களோட போறாங்க. அங்க ஒரு ஆடை அறுக்கிறதுக்கு உத்தரவிடப்படுகிறது. ஒரு சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அதை அறுக்கிறது ஏன் பொறுப்பு. இன்னொரு தோழர் சொன்னாரு, அதை உரிப்பது என்னுடைய பணி. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, அதை சமைக்கிறது என்னுடைய பணின்னு நிறைவாக சொன்னார்கள் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விறக சுமந்துட்டு வர்றது ஏன் பணி அப்படின்னு எந்த தலைவராவது சொல்லுவாங்களா? ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அற்புத வழிகாட்டி. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, பத்ர் போர்க்களத்துல ஒரு ஒட்டகத்துல 3 பேரு நாங்க பயணம் செஞ்சோம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாகனத்தை இழுத்துட்டு போற முறை, ஆளுக்கு ஒரு நேரம்னு முறை வச்சு இழுத்துட்டு போறோம்.
இப்ப ரெண்டு சஹாபிகளை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க வாகனத்துல அமர்ந்துக்கங்க, நாங்க இழுத்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்னைய விடவும் உடல் வலுவானவர்கள் இல்லை, நீங்க என்னையை விட உடல் பலமானவர்கள் இல்ல, உங்களை விட அல்லாட்ட கூலி பெறதுல நான் தேவையற்றவனாகவும் இல்லை, எனவே எனக்கும் கூலி வேணும்னு சொல்லி அவர்கள் அந்த ஒட்டகத்தை இழுத்துட்டு வந்தாங்கன்னு வரலாற்றுல பார்க்கிறோம். ஒரு தலைவரினுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டுதான் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளு செய்து கொண்டிருந்தாங்க. தோழர்கள்லாம் அந்த நீரை தங்களுடைய உடம்புல தடவிக்கிட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட உங்களை யார் இப்படி செய்ய சொன்னது அப்படின்னு கேட்டாங்க. உங்களை யாரு இந்த உழுவினுடைய தண்ணீரை எடுத்து உங்களின் மீது தடவி கொள்ள சொன்னது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் இருக்கக்கூடிய அன்பு யா ரசூலல்லாஹ் அப்படின்னு பதில் சொன்னாங்க. யாரு அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அல்லது அல்லாஹுவையும் அவனது தூதரும் தன்னை நேசிக்கிறத விரும்புறாங்களோ, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் யாரு நேசிக்கிறாங்களோ அல்லது அல்லாஹுவும் அவனது தூதரும் யாரு நேசிக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்க பேசனா உண்மை பேசட்டும், அவங்க பேசனா உண்மை பேசட்டும், ஒரு பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டா அதை நிறைவேற்றட்டும், அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்க. தன்னை விரும்பியவர்களை தற்குறிகளா விட்டு விடாம வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு அற்புத உபதேசத்தை செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய நேசம்தான் இந்த நீரை எடுத்து நாங்கள் எங்களுடைய உடம்பில் தடவிக்கொள்கிறோம்னு சொன்னாங்க. உங்க நேசம் இதோட இருக்கக்கூடாது, நீங்க உண்மைதான் பேசணும், பொய் பேசக்கூடாது. இன்னைக்கு சினிமா பொய்யின் ஒரு உருவம். அந்த சினிமாவை நேசிக்கிறோம், சினிமாவின் கதாநாயகர்களை நேசிக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பேசனா உண்மை பேசட்டும், பொறுப்பு கொடுத்தா அதை நிறைவேற்றட்டும், அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்துக்கட்டும்னு அற்புதமா உபதேசித்தாங்க முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர். தன்னுடைய மகன் இறந்து போயிட்டாங்க. தன்னுடைய மகன் இறந்த அந்த அனுதாபத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திக்கல. மரணத்துக்காக கூட யாருக்கும் எந்த சிரமத்தையும் தரல. தன்னை நம்பியவர்களினுடைய அந்த உணர்வுகளுக்கு சரியான முறையில வழிகாட்டுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அன்பிற்குரியவர்களே, எனவே நமது நேசம் எங்கே இருக்க வேண்டும், நாம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உலகத்தில் வீணாய் போகக்கூடிய அந்த நேசங்களை எல்லாம் தூர தூக்கி எறிஞ்சிட்டு அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கணும், அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கணும். பொதுவாகவே ரபீஉல் ஆகிர் மாசத்துல இறை நேசத்தை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. இறை நேசம்னா என்ன? அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இறை நேசத்தை அதிகம் பேசப்படுகின்ற மாதம். ஏன் இறை நேசர்களாய் நேசிக்கணும்? நாமும் இறை நேசர்களாக ஆவதற்கு. அல்லாஹ் உலகத்துல நமக்கு நல்வழி காட்டுவதற்காக நபிமார்களை அனுப்பிச்சான். நபிமார்களினுடைய அந்த வேலையை நபிமார்களுக்கு பின்பு நமக்கு வழிகாட்டினவங்க தான் இறை நேசர்கள். அல்லாஹுவின் மீது உண்டான அந்த நேசம், அல்லாஹ் அன்பளிப்பாக தருகிற சொர்க்கத்தை விட அல்லாஹ்வுடைய ரிலா திருப்தி தான் வேணும்னு விரும்ப வைக்கிறது தான் இறை நேசம். மேன்மைக்குரியவர்களே, இறை நேசர்கள் திரை நேசர்கள் கொஞ்சம் ரெண்டையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இறை நேசர்களினுடைய பணி என்ன, இறை நேசர்களினுடைய சாதனை என்ன? உண்மையிலேயே இன்றைய டிஜிட்டல் உலகத்திலையும் இறை நேசர்களின் பணி தேவைப்படுகிறது. இறை நேசர்களை நேசிக்க வேண்டும். திரை நேசர்களை நேசித்து நரகத்திற்கு போவதிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். உங்கள ரொம்ப சிறந்தவர் யார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு. உங்கள ரொம்ப சிறந்த அலாஹுபிருக்கும் பிஹியாரிக்கும், உங்களில் ஆக சிறந்தவர் யாருன்னு உங்களுக்கு சொல்லவா? காலு சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, பலா ஆம் யா ரசூலல்லாஹ், அவசியம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபஹியாருக்கும் அல்லதீன இதா ரஅூ திக்ரல்லாஹ்,
நீங்க யார பார்த்தா அல்லாஹ்வுடைய நினைவு வருமோ அவர்தான் இறைநேசர். நீங்க யார பார்த்தா அல்லாஹ்வுடைய நினைவு வருமோ அவர்தான் இறைநேசர், அவர்தான் சிறந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப திரை நேசர்களை பார்க்கும் போது அல்லாஹ் ஞாபகம் வருவானா? ஹீரோக்களை பார்க்கும் போது அல்லாஹ் ஞாபகம் வருவானா? நமக்கான முன்மாதிரி யாரா இருக்கணும்? அன்பிற்குரியவர்களே, மாணவ கண்மணிகளே, சுல்தானுல் ஆஷிகீன் புகழப்பட்ட இறைவனின் காதலில் தங்களை தியாகம் செய்த சிரியாவை சேர்ந்த இப்னு ஃபாரித் அப்படிங்கிற அந்த ஒரு இறை நேசர் மரணத்தினுடைய தருவாயில சொர்க்கம் அவருக்கு காட்டப்பட்டுச்சு. அதை பார்த்துட்டு அவங்க முகத்தை மக்கள் பக்கம் திருப்பிக்கிட்டாங்க. சொர்க்கத்தை பார்த்துட்டு மக்களினுடைய பக்கத்துல திரும்பிக்கிட்டாங்க. அல்லாஹுவின் மீதான என் அன்புக்கு அந்தஸ்துக்கு இதுதான் நீங்க நினைச்சீங்கன்னா என் வாழ்க்கையே வீணுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாம சொர்க்கம் வேணும் சொர்க்கம் வேணும்னு தான் அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த சொர்க்கம் அவங்களுடைய கண்ணுல காட்டப்பட்டுச்சு. நான் அல்லாஹுவின் மீது வைத்திருந்த அன்புக்கு எனக்கு கிடைச்ச கூலின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா என் வாழ்க்கையே வீணுன்னு சொன்னாங்க அந்த சுல்தானுல் ஆஷிகீன். அன்பிற்குரியவர்களே, ஹில்யத்துல் அவுலியால ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். மம்ஷாத் தின்னூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்காக ஒருத்தர் துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை கொடுன்னு. இதை கேட்ட உடனே மம்ஷாத் தின்னூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, என் கண்ணுக்கு முன்னால 20 வருஷமா சொர்க்கம் தெரியுது, ஆனா என் இறைவனிடமிருந்து இதுவரை என் கண்களை நான் அகற்றல. சொர்க்கம் தெரியுங்கிறதுக்காக நான் என் பார்வையை என்ன செய்யல, திருப்பிக்கல. அல்லாஹுவின் பக்கம் நான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு உலகத்தினுடைய சின்ன சந்தோஷம், அற்ப சந்தோஷம், சிற்றின்பத்தினுடைய விளைவு இந்த சினிமா மோகத்தின் காரணமாக அல்லாஹுவை மறந்து ரசூலை மறந்து வாழக்கூடிய சூழ்நிலை. இது போன்ற சூழ்நிலைகள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளே, உண்மையிலேயே இன்றைய உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோசமான தஜ்ஜால் தான் சினிமா. ஷைத்தானினுடைய மறு உருவம் சினிமான்னு சொன்னா அது மிகையல்ல. அப்படிப்பட்ட அந்த சினிமா ஆணை போல பெண்ணும் பெண்ணை போல ஆணும் வேஷம் போடுறாங்க. இது இஸ்லாத்துல கூடுமா? இது இஸ்லாத்தில் அங்கீகாரம் உள்ளதா? அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்திற்கு மாற்றமான பல நிகழ்வுகள் அதுல இருக்குது. பார்வை கட்டுப்பாடு இல்லாமல் போகிறது, ஒழுக்கக்கேடுகள் அதுல மிகச்சி காணப்படுது. அன்பிற்குரியவர்களே, நமக்கு வழிகாட்டியாக நமக்கு முன்மாதிரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. நமது ஈமானின் வலிமையை காட்டும் விதத்துல உயிரை இழந்து கூட்டம் கூட்டமாக உறவுகளை இழந்து பலஸ்தீன் காசாவினுடைய மக்கள் நமக்கு முன்னால இருக்கிறாங்க. இப்படி இருக்கையில ஈமான இழக்கிற இன்னொரு கூட்டம் இருக்குதுங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு இஸ்லாமிய பெண்மணி சொல்றா, என் ஹீரோவை நான் பார்க்க வந்திருக்கிறேன், கணவரை விட எனக்கு அவரை பிடிக்குங்க. ஒரு முஸ்லிம் பெண்மணியினுடைய வாக்கு. இன்னொரு இஸ்லாமிய பெண்மணி, இஸ்லாமிய ஆண்கள்னாலும் பரவாயில்ல, அதையும் தாண்டி பெண்களே பகிரங்கமாக முழக்கமிடுகிறார்கள், என் உசுருங்க அவரு, என் சாமியை பார்க்க வந்திருக்கிறேன், அல்லாஹ் பாதுகாக்கணும், அஊது பில்லாஹி மின்ஹா, என் சாமியை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு முஸ்லிம் பெண் சொல்வத இந்த வேதனைய வெக்க கேட்ட என்னன்னு சொல்றது? அன்பிற்குரிய தாய்மார்களே, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, உங்கள் பொறுப்பை பற்றி நாளை விசாரிக்கப்படுவீர்கள். ஆக அல்லாஹ் நம்மளை முன்மாதிரியாக்க தலைமைத்துவத்துல கொண்டு போக அற்புதமான வாய்ப்பை இஸ்லாம் கொடுக்குது. அதை விட்டுட்டு ஷைத்தானை தொட்டு நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. நல்லவர்களோடு சேர்ந்தால் நாமும் ஜெயம் பெறுவோம், தீயவர்களோடு சேர்ந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். பூவோடு சேர்ந்தால் நாரும் மனம் பெறும். நாய் நஜீசு, அமல் செய்யல, தொழுகல, எந்த நல்ல காரியமும் செய்யல, ஆனா கஹ்ஃப் குகைவாசிகளோடு இருந்த நாய் நாளைக்கு சுவனத்துக்கு போகும். கஹ்ஃப் குகைவாசிகள் என்கின்ற அந்த இறைநேசர்களின் தோழமை நாயை சுவனத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறது என்று சொன்னால், இறைநேசர்களினுடைய தோழமை நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுமா செல்லாதா?
நாம் நேசிப்பது நீ யாரை நேசிக்கிறாயோ நாளை மறுமையிலே அவரோடு இருப்பாய் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம் நேசம் நபியாக இருக்க வேண்டும். நம் நேசம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது இருக்க வேண்டும். நாம் சத்தமாக உறக்கமாக எல்லா இடங்களிலும் சொல்ல வேண்டிய நேசம் ஐ லவ் முஹம்மத். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாநபியை நேசிக்கக்கூடிய, மாநபியை சுவாசிக்கக்கூடிய, மாநபியின் சுவாசத்தை நேசமாக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.